தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி உங்களோட இமேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதும் உங்களோட பிக்சர் காட்டும். உங்களோட பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எடிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்கே கலர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப் அப்படின்றதுல கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 பாயிண்ட் ப்ளஸில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். டிண்ட் அப்படின்றதுல மைனஸில் கரெக்டாக ஒரு 8 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். விப்ரன்ஸ் அப்படின்றதுல ப்ளஸில் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 28 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். சேச்சுரேஷனில் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. மேலே உள்ள இந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டாட்டில் எதுவும் பண்ண தேவையில்லை. செகண்ட் டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே HE அப்படின்றதுல மைனஸில் கரெக்டாக ஒரு 12 பாயிண்ட் செட் பண்ணிங்க. சேச்சுரேஷன் அப்படின்றதுல மைனஸில் கரெக்டாக ஒரு 10 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லூமினன்ஸ் அப்படின்றதுல ப்ளஸில் நான் சொல்கிற வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அடுத்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த டாட்டில் HE அப்படின்றத ப்ளஸில் கரெக்டாக ஒரு 64 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 64 பாயிண்ட் செட் பண்ணுங்கள். சேச்சுரேஷன் அப்படின்றதுல மைனஸில் 100 செட் பண்ணிடுங்க. லூமினன்ஸ் அப்படின்றதுல மைனஸில் கரெக்டாக ஒரு 10 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே HE அப்படின்றத ப்ளஸில் கரெக்டாக 76 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த பாயிண்ட் நீங்கள் செட் பண்ணிங்க. சேச்சுரேஷன் அப்படின்றதுல மைனஸில் 100 செட் பண்ணிங்க. லூமினன்ஸ் அப்படின்றதுல ப்ளஸில் கரெக்டாக 21 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த டாட்டில் HEயில் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. சேச்சுரேஷனில் மட்டும் -100 அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் சேச்சுரேஷனில் -100 அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்து உள்ள டாட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனில் -100 கொண்டு வந்துருங்க. HEலையும் லூமினன்ஸ்லேயும் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்ல. ஃபைனல் டாட்டில் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த டன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேர்டாக உள்ள இந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ட்ராக் பண்ணிவிட்டு இதில் HE அப்படின்றதுல 244 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ப்ளஸில் தான் வரும். கரெக்டாக 244 பாயிண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ நீங்கள் செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள சேச்சுரேஷன் அப்படின்றதுல 58 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 58 பாயிண்ட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கீழே உள்ள லூமினன்ஸ் அப்படின்றதுல ஒரு 14 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக ஒரு 14 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அதுக்கடுத்து கீழே உள்ள பிளெண்டிங் அப்படின்றதுல இதில் பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. இது 74 மாற்றிக்கிங்க. கரெக்டாக இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 74 நம்மளுக்கு போதும். கீழே உள்ள பேலன்ஸ் அப்படின்றதுல 0ல் இருக்குது. ப்ளஸில் 40 பாயிண்ட் செட் பண்ணிங்க. இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளாரிட்டி அப்படின்றதுல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 21 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள டேஸ் அப்படின்றதுல ஒரு 16 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 16 பாயிண்ட் போதும். அதுக்கடுத்து விக்னட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே அமௌண்ட் அப்படின்றத மைனஸில் 45 பாயிண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. கரெக்டாக 45 போதும். நம்மளுக்கு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 45 பாயிண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. இந்த பாயிண்ட் நான் செட் பண்ணிக்கிறேன். 45 பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. அடுத்து மிட் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். மிட் பாயிண்டில் ப்ளஸில் ஒரு 16 பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட் செட் பண்ணிங்க. அடுத்து ஃபர்தர் அப்படின்றதுல 50 இருக்கும். இது ஒரு 75 மாற்றிங்க. கரெக்டாக 75 பாயிண்ட் செட் பண்ணுங்கள். கீழே உள்ள 2ல் எதுவும் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து அப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே டீட்டெயில் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டீட்டெயிலில் அமௌண்ட் டீட்டெயிலில் இங்கே ஷார்ப்பனிங் அப்படின்றதுல அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் ப்ளஸில் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதில் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து நாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நாய்ஸ் ரெடிக்ஷன் அப்படின்றதுல ஒரு 20 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக இந்த பாயிண்ட் நீங்கள் செட் பண்ணிங்க. அதுக்கடுத்து அடுத்த டாட்டை நீங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கலர் நாய்ஸ் அப்படின்றது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர் நாய்ஸ் ரெடிக்ஷன் அப்படின்றதுல ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸ் வேல்யூவில் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான் நம்மளோட ஃபோட்டோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். இந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு மேலே உள்ள ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே எக்ஸ்போர்ட்டர்ஸ் கொடுத்துட்டு மேலே உள்ள டிக் ஆப்ஷனை கொடுத்து உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழன் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.